Windows 11 leaks. உள்ள எதுவும் இல்லை சார், ஒரிஜினல் சாஃப்ட்வேர் சார். Windows 11 rumors. அப்புறம் என்ன பண்ணீங்க? வேற என்ன பண்ண சொல்ற? ஆக்சன் பிளேனோட அரமுட்டையை வாங்கி கொட்டி ஓரண்டா சுக்கு காப்பியை வாயில ஊத்தி விட்டேன். Windows 11 new features. இதுல மெனு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர்ல எடுக்க முடியும். ஷார்ட்கட் கீஸ் உங்களுக்கு 4 சைடு உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. And Windows 11 release date. ராத்திரி 2 மணிக்கே கலகட்டுது. தலைவர் படம்னா உசுரே கொடுக்குறானுங்க. இத கண்டிப்பா தாங்க நம்ம உசுர எடுத்துருவாங்க. Finally, Windows 11 is here. அதாவது பார்த்தா ரீசெண்டாக விண்டோஸ் 11 பற்றி நிறைய லீக்ஸ், நிறைய ரூமர்ஸ், அது மட்டும் இல்லாமல் எப்போ ரிலீஸ் ஆகும், உண்மையாகவே ரிலீஸ் ஆகுமா, விண்டோஸ் 10ஓட எக்ஸ்பைரி டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வரும் 24th அன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் சைட்ல இருந்து ஒரு ஈவெண்ட்டும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் தெரியும், விண்டோஸ் 11 இஸ் ஹேப்பனிங். இந்த ரூமர்லாம் வரும்போது நான் பெருசாக எதுவுமே கண்டுக்கல, ஏன்னா இதெல்லாம் ரூமரா இருக்குமான்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தேன். ஏன்னா பல வருஷமா இந்த ரூமர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு, விண்டோஸ் 11 வருது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த வாட்டி இது ரூமர் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்கிட்ட விண்டோஸ் 11 OS இருக்கு, பட் இது ஆக்சுவல் அபிஷியல் ரிலீஸ் கிடையாது. இது வந்து லீக்டு ISO. ஸோ இதை வச்சு நம்ம இன்னைக்கு விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணி இது ஒர்க் ஆகுதா இல்லையா, அண்ட் என்னென்ன ஃபீச்சர்ஸ் நமக்கு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகே சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த பென் டிரைவ்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னும் OS பூட் பண்ணி வைக்கல. பட் இந்த லேப்டாப்ல என்கிட்ட விண்டோஸ் 11 ISO இருக்கு. ஸோ இந்த ISO ஃபைல் எங்க இருந்து டவுன்லோட் பண்றது, லிங்க் கொடுப்பீங்களான்னு கேட்டீங்கன்னா, பை த வே வி டோன்ட் சப்போர்ட் பைரசி. மைக்ரோசாஃப்ட்ல இருந்து யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பாத்துங்க, நாங்க எங்க இருந்து டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எங்க மேல எந்த ஒரு கேஸோ எதுவும் போட்டுறாதீங்க. ஏன்னா எங்கிட்ட இருக்கிறது ஒரு லேப்டாப், 2 PC, அதுதான் எங்கிட்ட வேற எதுவும் கிடையாது. ஸோ எங்களை மன்னித்து விடுங்கள். பை த வே திஸ் இஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த விண்டோஸ் 11 ISO இதுல இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த விண்டோஸ் 11 ISO அந்த ISO-வை இதுக்கு பூட்டபிள் டிரைவ் மாற்றணும். அது நம்ம என்ன பண்ணா, இந்த பென் டிரைவ் முதல்ல லேப்டாப்ல கனெக்ட் பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம பூட்டபிள் டிரைவாக மாற்றணும். இந்த பென் டிரைவ் பூட்டபிள் டிரைவாக மாற்றினா நாம ரஃபஸ் ஆர் ரூஃபஸ் அந்த சாஃப்ட்வேர் தான் எப்பயும் யூஸ் பண்ணணும், அதையே திரும்ப யூஸ் பண்ணணும். ரூஃபஸ். ஸோ இதில் என்ன பண்ணலான்னா, நமக்கு இங்கே டிவைஸ் காட்டுது. ஸோ டிவைஸ் வந்து இந்த 6GB பென் டிரைவ். அடுத்து பார்த்தீங்கன்னா ISO ஃபைல் செலக்ட் பண்ணணும். அந்த ISO ஃபைல் எதுனா நம்ம இந்த விண்டோஸ் 11 ISO ஃபைல். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட டெஸ்க்டாப்பில் இருக்கு இல்லையா, விண்டோஸ் 11 செலக்ட் பண்ணியாச்சு. மீதி எல்லாம் GP ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டலேஷன், GPT, UEFI, எவ்ரி திங் இஸ் ஃபைன். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் கொடுத்துருவோம். இது எல்லா டெலிட் ஆகிடும், டெலிட் ஆகிட்டோம். ஸோ அவ்வளோதான். இந்த ப்ராசஸ் முடியறதுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும். ஓகே சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட ரஃபஸ், அதை ரூஃபஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட விண்டோஸ் 11 வந்து பூட்டபிளாக மாறிடுச்சு, ரெடின்னு காட்டுது பார்த்தீங்களா. இப்போ அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு பென் டிரைவ்க்குள்ளே போய் பார்த்தோன்னா நமக்கு எல்லா ஃபைலும் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நாம் இதை ஒரு PCயில் பூட் பண்ணி விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகே சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு PC நம்ம செட்டப் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு மானிட்டர் இருக்கு அந்த PCக்காக. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம ரெடி பண்ண பார்த்தீங்களா விண்டோஸ் 11 பூட்டபிள் USB. ஸோ அந்த USB டிரைவ் வந்து நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணிட்டு PC ஆன் பண்ணி இதை பூட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வேண்டியதா. ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். முதல்ல நம்ம இதை எடுத்து நம்மளோட இதில் போட்டுடுவோம். ஸோ நம்ம டெலிட். ஸோ எப்படி பூட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹவு டு இன்ஸ்டால் OS அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள், அதில் உங்களுக்கு எல்லாமே புரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பயாஸ்குள்ள வந்தாச்சு. எப்பயுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா பூட் ஓவர் ரைடு தான் யூஸ் பண்ணுவேன், நான் அதுதான் ஈஸி PC. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பூட் ஓவர் ரைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு PNY SSD ஒன்று இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா அது ஒரு SSD ஆல்ரெடி நம்ம PC இருக்கிறது. ஸோ UEFI நம்ம கிளிக் பண்ணி பூட் ஓவர் ரைட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விண்டோஸ் 11 லோகோ வந்திருக்கணும், பட் என்னன்னா நம்ம UEFI கிளிக் பண்ணனால ஆஸ்ட்ராகோட லோகோ தான் வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 இன்ஸ்டாலர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா லோகோ பாருங்க, பட்டையா 2Dயில் இருக்குது. இதுக்கு முன்னாடி பெர்ஸ்பெக்டிவாக இருக்கும் விண்டோஸ் 10ல். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இது யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படியே நம்ம அதை விட்டுருவோம், நம்ம எதுவும் மாற்றல. விண்டோஸ் 11 வந்தால் மட்டும் போதும், லாங்குவேஜ் எது வேணால் அப்புறம் மாற்றிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் முதல்ல கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் இப்போ இன்ஸ்டால் கேட்குது, இன்ஸ்டால் ஆகும். ஆக்சுவலாக இன்ஸ்டாலரில் பெரிய அளவுக்கு வித்தியாசம் இல்லை, அந்த லோகோ மட்டும் தான் வித்தியாசம் இருக்குது பார்த்ததில். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆக்டிவேட் விண்டோஸ் கீ கேட்குது, பட் ஐ டோன்ட் ஹேவ் ப்ராடக்ட் கீ, அதை கிளிக் பண்ண வேண்டியதான். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு விண்டோஸ் 11 ஹோம் ஏன் சிங்கிள் லாங்குவேஜ் எஜுகேஷன் ப்ரோ இந்த மாதிரி எல்லாமே கட்டுது. ஸோ எப்பயும் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரோ தான் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ இந்த வாட்டி ப்ரோ கொடுப்போம். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து பூட்டபிள் டிரைவாக நம்மளோட பென் டிரைவை மாற்றி நம்ம விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணோம். பட் நமக்கு வந்து என்னன்னா, திஸ் டசன்ட் மீட் த மினிமம் சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் டு இன்ஸ்டால் திஸ் வெர்ஷன் ஆஃப் விண்டோஸ். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, விண்டோஸ் 11 வந்து லீக்டு ISO. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 பார்த்தீங்கன்னா நம்மளோட நார்மல் PCல யூஸ் பண்ண முடியாத மாதிரி அவங்க பேட்ச் பண்ணி தான் நமக்கு வச்சு இருந்திருக்காங்க. ஸோ அது நம்ம லீக் ஆனாலும் நம்ம அதை இன்ஸ்டால் பண்ண முடியாது இல்லையா. அதே மாதிரி நானும்
பல யூடியூப் சேனல் பார்த்தேன். பட் அதில் பார்த்தீங்கன்னா முக்காசி இங்கிலீஷ் யூடியூபர்ஸுமே அதை வந்து வேற மாதிரி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் பாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். அது மாதிரி ஏற்கனவே நீங்கள் ஒரு OS இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த OSல ஒரு விர்ச்சுவல் பாக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு அதுக்குள்ளேயே ஒரு விர்ச்சுவலாக ஒரு பிசி மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணால் அதில் ஒர்க் ஆகுது. பட் இந்த மாதிரி நம்ம இன்ஸ்டால் பண்ணால் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ இதுக்கு என்னதான் தீர்வு? நம்மளால பார்த்தீங்கன்னா இந்த லீக்டு OS இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பிசியில் இன்ஸ்டால் பண்ணி யூஸே பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த கேள்வி எனக்கும் இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா நான் இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சதுன்னா சில தில்லுமுல்கள் பண்றது மூலமா நம்மளால வந்து இந்த OS நம்மளோட பிசியில் இன்ஸ்டால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த தில்லுமுல் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தா நம்மளோட பூட்டபிள் USB டிரைவை நம்ம இந்த லேப்டாப்போட கனெக்ட் பண்ணியாச்சு. நமக்கு இப்போ என்ன பிரச்சனைனா உள்ள இருக்கிற OS ஃபைல்ஸ் பிரச்சனை இல்லை. அதுல இருக்க OS ஃபைல்ஸ் நம்ம விர்ச்சுவல் பாக்ஸ் இந்த மாதிரி விர்ச்சுவலைசேஷன் டூல்ஸ்ல போடும்போது ஒர்க் ஆகுது. லைக் VMR இந்த மாதிரி விஷயங்கள்ல பிசில ஆக்சுவலா பூட் பண்ணும்போது தான் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ இதுக்கு நமக்கு என்ன பிரச்சனைனா ஆக்சுவல் OS கண்டென்ட்றது நல்லா தான் இருக்கு. பட் அதுக்குள்ள அந்த பைபாஸ் பண்ணி போடுற மாதிரி ஒரு வால் ஒன்று இருக்கு. அதை மட்டும் தான் நம்ம பிரேக் பண்ணோம். ஸோ அந்த ஃபைல் என்னன்றது நமக்கு தெரிஞ்சா போதும். அதை நம்ம வேற ஒரு ஃபைலை வச்சு ரீப்ளேஸ் பண்ணியோ இல்ல அதை நம்ம கிராக் பண்ணி அதுக்குள்ள நம்ம போயிடலாம். ஸோ அந்த விஷயம் நம்ம பண்ண போறோம். ஸோ அதுக்கு பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட OS ஃபைல் பக்காவா இருக்கு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட OS பென் டிரைவ்க்குள்ள அதை இந்த பூட்டபிள் USB டிரைவ்க்குள்ள போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. லைக் இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா இது ஒரு EXE எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல். இதை வச்சுமே நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும் OS. அது எப்படி நான் சொல்றேன் கடைசியா. அண்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா பூட்டு. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பூட் ரிலேட்டடான விஷயங்கள் இருக்கும். அண்ட் EFIன்றது UEFIக்கான ரிலேட்டட் விஷயங்கள்லாம் இருக்கும். மைக்ரோசாஃப்ட் பூட் இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இதெல்லாம் இருக்கும். அண்ட் சோர்சஸ் இதுல தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட OS ஃபைல் இருக்கும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா எல்லாமே KB கணக்குல இருக்கும். பட் install.wim அப்படின்ற இந்த ஃபைல் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 GB ஃபைல். ஸோ இந்த ஃபைலுக்குள்ள தான் நமக்கு நம்மளோட விண்டோஸ் இன்ஸ்டாலர் ஃபைல் இருக்கு. ஸோ நமக்கு இந்த ஃபைல் மட்டும் தான் முக்கியம். அதாவது இந்த ஃபைல் மட்டும் தான் OS ஃபைல். மீதி எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்றது மூலமா நம்மளால OS இன்ஸ்டால் பண்ண முடியும். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா இந்த install.wim ஃபைலை தவிர மீதி எல்லா ஃபைலையும் ரீப்ளேஸ் பண்ண போறேன். எதை வச்சுன்னா இதுக்கு முன்னாடி இருந்த விண்டோஸ் 10ல இருக்க ஃபைல்ஸ் வச்சு. அதுக்கு நான் பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு விண்டோஸ் 10 ISO ஃபைலை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன். நீங்க இது வந்து விண்டோஸோட அஃபிஷியல் சைட்லயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல நம்ம இதை வந்து என்ன பண்ணலாம்னா மவுண்ட் பண்ணிக்கலாம். ஓப்பன் வித் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் கொடுத்தாலே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10ல மவுண்ட் ஆகிடும் நம்மளோட விண்டோஸ் 10 ஃபோல்டர். ஸோ இதில் நமக்கு என்ன தேவைன்னா சோர்சஸ்ல இருக்க எல்லா ஃபைலுமே தேவை. பட் இந்த விண்டோஸ் 10 OSலயும் பார்த்தீங்கன்னா நமக்கு install.wim அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கு. ஸோ அதை மட்டும் அன்செலக்ட் பண்ணிட்டு மீதி எல்லா ஃபைல்ஸையும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணிட்டோம். கொடுத்துட்டு நாம என்ன பண்ணோம்னா நம்ம பென் டிரைவ் இருக்கு பார்த்தீங்களா அதுக்குள்ள போயிட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 800 MB இருக்கு. இதுல பார்த்து நமக்கு நிறைய குட்டி குட்டி ஃபைல் இருக்கனால கண்டிப்பா ஸ்லோவா தான் ஆகும். இப்போ பார்த்து நமக்கு 751 ஃபைல்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ண சொல்லுது. நாம அதையும் ரீப்ளேஸ் கொடுத்தோம். ஸ்கிப் கொடுத்துறாதீங்க, ரீப்ளேஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா காப்பி ஆகுது கொஞ்ச நேரம் ஆகும். நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்து நம்மளோட பூட்டபிள் டிரைவ்ல இந்த ஃபைல்ஸ் எல்லாமே காப்பி ஆயிடுச்சு. ஸோ காப்பி ஆகி முடிஞ்சா நம்ம என்ன பண்ணோம்னா இது எடுத்துட்டு போயிட்டு நம்மளோட PC வச்சு பூட் பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ நம்ம பூட் பண்ணுவோம். ஓகே ஸோ திருப்பி நம்மளோட பேக் டு த செட்டப். அதாவது நம்மளோட PC அண்ட் மானிட்டர் வந்து விட்டது. நம்மளோட பென் டிரைவ் பூட்டபிள் பென் டிரைவ் ஆக நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆக ஆன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லோகோ மாறி விட்டது. விண்டோஸ் 10ன்னு காட்டுது. எஸ் கமாண்ட் 100 இன்ஸ்டாலிங் அப்படி. ஐயோ போச்சே 100% போச்சு. இன்ஸ்டாலிங் அப்டேட்ஸ் போன உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு எரர் வந்துருச்சு. விண்டோஸ் குட் நாட் செட் ஆஃப்லைன் லோக்கல் அதாவது நம்ம பண்ண ஆப்ரேஷன் ஃபெயில்ட் ஆயிடுச்சு. அண்ட் எனி சேஞ்சஸ் மேட் டு யுவர் கம்ப்யூட்டர் ஒன்ட் பி சேவ். நம்ம பண்ண அதை காப்பி ஆச்சு பார்த்தீங்களா அது எல்லாமே வந்து சேவ் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சார் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட 2வது ஆப்ரேஷனுமே ஃபெயில் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இன்னொரு ஒரு குறுக்கு வழி இருக்கு. அது என்ன குறுக்கு வழினா நாம இப்ப இந்த பிசில விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுல இருந்து விண்டோஸ் 11 வந்து அப்கிரேட் பண்ண போறோம். அப்படி பண்றது மூலமா நம்மளால விண்டோஸ் 11 வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம பண்றதுக்கு முதல்ல இந்த விண்டோஸ் 10 OS வந்து இந்த பிசில இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னா விண்டோஸ் 11 அது மூலமா அப்கிரேட் பண்ணுவோம் விண்டோஸ் 10ல இருந்து. இப்போ நம்ம அதை பண்ணுவோம். ஓகே சொல்லிட்டு இப்போ இந்த பிசி வந்து OS போட்டு முடிச்சாச்சு. அதை மாதிரி இந்த பிசியில் பார்த்து நம்ம விண்டோஸ் 10 போட்டிருக்கு, விண்டோஸ் 10 இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பென் டிரைவ்ல விண்டோஸ் 11 OS இருக்கு. இந்த விண்டோஸ் 10ல இருந்து விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் பண்ண போறோம். ஸோ அது எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம்.
ஸோ பென்ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியாச்சு. நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பென்ட்ரைவ் உள்ள இருக்கிற டேட்டா எல்லாமே காட்டும். ஏன்னா பூட்டு EFI எல்லாமே முன்னாடி காமிச்சிலே அது எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ நான் உடனே இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணால் எஸ்ஆர்னோ கேட்குது. எஸ் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணி நம்ம அப்கிரேட் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த ஃபீச்சர் வந்து நம்ம வந்து எப்போ யூஸ் பண்ணலாம்னா, நீங்கள் இப்போ ஒரு Windows 7 யூஸராக இருக்கீங்க, நீங்கள் Windows 10க்கு போனோம், பட் உங்கள் ஃபைல் எதுவுமே நம்ம வந்து இது பண்ணக்கூடாது, லைக் ரிமூவ் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் Windows 7லேருந்து Windows 10க்கு வரலாம். அதுமாதிரி Windows 7லேருந்து Windows 8, 8.1 அந்த 8.1, 8லேருந்து Windows 10க்கு வரலாம். ஸோ இந்த மாதிரி அப்கிரேட் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த தான் நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம், ஒர்க் ஆகுதா இல்லைன்னு சொல்லிட்டு. ஓகே, நமக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் Windows லெவல் அப்படின்னு காட்டுது. நெக்ஸ்ட் செக்கிங் யுவர் பிசின்னு வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அகைன் நமக்கு ஒரு எரர் வருது, திஸ் பிசி கான்ட் ரன் விண்டோஸ் லெவல்ட்டு த பிசி மஸ்ட் சப்போர்ட் TPM அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக TPMன்றது செக்யூரிட்டி ஃபீச்சர். ஸோ செக்யூரிட்டி ஃபீச்சர் வந்து இருந்தால் மட்டும்தான் இது ஒர்க் ஆகணும் வருது. ஸோ நம்ம இதில் TPM எனேபிள் ஆயிருக்கான்னு செக் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணலாம், WinR அதை விண்டோஸ் ரன் கமாண்ட் கொடுத்து tpm.msc அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும், ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் மாட்யூல் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா கம்பேட்டபிள் TPM cannot be found அப்படின்னு காட்டுது. அப்புறம் நான் TPM வந்து டிசேபிள் பண்ணிருக்கு. ஸோ அது எனேபிள் பண்ணுறது நம்ம என்ன பண்ணணும்னா பயாஸ்குள்ளே போய் நம்ம எனேபிள் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் அட்வான்ஸ் டூல் ஹார்ட்வேர் மானிட்டர் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. செக்யூரிட்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு செக்யூர் பூட் இருக்குது. செக்யூர் பூட்டில் செக்யூர் பூட் டிசேபிளாக இருக்குது, எனேபிள் பண்ணிப்போம். செக்யூர் பூட் கேன் பி எனேபிள் when system in user mode. ஓகே, செக்யூர் பூட் எனேபிள் பண்ணியாச்சு. இதோ இருக்கு பாருங்க, அட்வான்ஸ்டில் CPU கான்ஃபிகரேஷனில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா FTPM அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதை நம்ம கொடுப்போம். AMD FTPMன்றதை எனேபிள் பண்ணுவோம். எனேபிள் பண்ணிட்டு சேவ் பண்ணுவோம். இப்போ நம்ம அகைன் tpm.msc வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து TPM இஸ் ரெடி ஃபார் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து TPM வந்து எனேபிள் பண்ணிட்டோம். ஸோ எப்படி எனேபிள் பண்ணணும்னு சொல்லிட்டு காமிச்சிட்டேன் இல்லையா, FTPMனு இருக்கும். ஸோ அதை மாறி இருக்கும், ஒன்று ஒரு மாதிரி நீங்கள் ஆன்லைன் செக் பண்ணி பார்த்தா நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் உங்களோட பயோஸை. ஓகே சொல்லிட்டு இப்போ நம்ம TPM வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ அகைன் நம்ம வந்து விண்டோஸ் லெவலில் வந்து இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ அகைன் இன்ஸ்டால் விண்டோஸ் லெவல் இன்ஸ்டால் கொடுத்துருவோம். செக்கிங் யுவர் பிசி. ஸோ இந்த செக்கிங் யுவர் பிசியில் தான் நமக்கு ப்ராப்ளம் வந்துச்சு. நம்ம ப்ராப்ளம் வரலாம், பிரச்சனை இல்லை. We are getting a few things ready. Success. சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம அதை பைபாஸ் பண்ணியாச்சு. எது பண்ணாலும் ஓகே, பிரச்சனை இல்லை. கீப் பர்சனல் ஃபைல்ஸ் அண்ட் ஆப்ஸ், இன்ஸ்டால் விண்டோஸ் லெவல் ப்ரோ. ஸோ நாம பார்த்தீங்கன்னா விண்டோஸ் லெவல் ப்ரோ இன்ஸ்டால் செய்ய போகிறோம். ரெடி டு இன்ஸ்டால். இப்போ நம்ம இந்த இன்ஸ்டால்ற பட்டனை கிளிக் பண்ணால் போதும், இன்ஸ்டால். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டாலிங் விண்டோஸ் லெவல்னு காட்டுது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ வெற்றிகரமாக இந்த அளவுக்கு வந்தாச்சு. இதில் இருக்க ஃபைல் எல்லாமே இதில் இன்ஸ்டால் ஆகும் நம்மளோட ஏற்கனவே இருக்க விண்டோஸ் 10ல். ஸோ இது இன்ஸ்டால் ஆகி எப்படி வருது அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். Levin, are you listening? ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட விண்டோஸ் லெவல் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயாச்சு. இங்கே பாருங்க, வேற மாதிரி இருக்கு, வேற மாதிரி வால்பேப்பர் மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க, வால்பேப்பர் வேற ஒரு வால்பேப்பர் இருக்கு. நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் கீழே பார்த்தீங்கன்னா சென்டரில் கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் இன்னும் என்னென்ன இருக்கு அப்படின்றது எனக்கே தெரியும். நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணோம். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு வந்து இன்னும் டிஸ்பிளே டிரைவ் இன்ஸ்டால் பண்ணலையா. ஸோ மாதிரி இப்போ நம்மளாம் NVIDIA டிரைவ் இன்ஸ்டால் பண்ணுவோம். விண்டோஸ் 10ஓட தான் இதில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அது ஒர்க் ஆகாத மாதிரி செக் பண்ணலாம். இந்த ஐகான்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி மாற்றிட்டாங்க. பட் முன்னே இருந்தது நல்லா இருந்த மாதிரி இருக்குது. பட் போக போக பழகிடும். NVIDIA டிரைவர்ஸ் 1050 Ti அண்ட் விண்டோஸ் கீ ப்ரெஸ் பண்ணு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வருது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது. பட் இங்கே நம்ம சர்ச் பண்ண எல்லாம் வரும். பெயிண்ட் பேக்கேஜ் சர்ச் பண்ணுவோம். பெயிண்ட் பேக்கேஜோட லோகோ பார்த்தீங்கன்னா மாற்றிட்டு இருக்காங்க. ஓப்பன் பண்ணி வேறு ஏதாவது மாற்றுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே தான் இருக்குது. A2D ஆர்மி பட்டன்ஸ் எல்லாமே மாற்றிருக்காங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம இப்போ இந்த NVIDIA டிரைவர் இன்ஸ்டால் பண்ணிட்டு பார்ப்போம் மற்றது எல்லாத்தையுமே. இப்போ பார்த்தா நம்ம கிராஃபிக்ஸ் டிரைவர் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணால் நமக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுற இடம் இருக்குது பார்த்தீங்களா. இதுவாக ஓவல் ஷேப்பில் எண்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் எல்லா விண்டோவும் பார்த்தீங்கன்னா இங்கே ஓவல் ஷேப்பில் மாற்றிட்டாங்க. அண்ட் சில வித்தியாசங்கள் இருக்குது. பெருசாக எந்த வித்தியாசம் நான் பார்க்கல, பட் சில விஷயங்கள் இப்போ வித்தியாசம் இருக்குது. லைக் ஐக்கான்லாம் மாற்றிருக்காங்க. அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா விட்ஜெட்ஸ் இருக்குது. லைக் நம்ம விட்ஜெட்ஸ் மீன்ஸ் ஏற்கனவே நம்ம தேவையானதெல்லாம் பின் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளோட சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ஷட் டவுன் பண்ணுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. சர்ச் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க.
விண்டோஸ் கிளிக் பண்ணால் இதான் ஓப்பன் ஆகுது. அண்ட் நீங்கள் ஒரு அனிமேஷனும் வருது பாருங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டெஸ்க்டாப் ஏற்கனவே இருக்கும். பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்ன்றது அதுதான் இருக்கும் விண்டோஸ் 10லையுமே. மற்றபடி ஸ்டோர் இருக்குது. பட் ஐ ஃபீல் சம்திங் ஸ்னாப்பி. அதை பார்த்தீங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா சம்திங் ஸ்னாப்பி, அது வேறு ஏதோ ஒரு ஸ்னாப்பியாகவே இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னு தெரில, மேபி ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு தெரில. பட் அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு வந்து டாஸ்க் பாரே இல்லை. லைக் இது எப்படி இருக்குன்னா லைக் மேக் மாதிரி இருக்குது. ஸோ மேக் வாய்ஸில் இருக்கிற மாதிரி சென்டரில் கொண்டு வந்திருக்காங்க. அது மாதிரி அனிமேஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா பாருங்க தெரியுதுங்களா, சென்டர்ல தான் போகுது பாருங்க. மேக் மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த ஓஎஸ் நல்லா இருக்கா நல்லா இல்லையா எப்படி இருக்கு அது மட்டும் இல்லாம இதோட அபிஷியல் ரிலீஸ் வந்ததுக்கு அப்புறமா இந்த ஓஎஸ் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்றது அண்ட் இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம் இன்னும் அடுத்த வீடியோஸ்ல. அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கேம் மட்டும் ரன் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இதுல கேம் ஒர்க் ஆகுதா இல்லையான்றது வந்து ஒரு வாய்க்கா தகராறா போயிட்டு இருக்கு எனக்கும் பிரபுக்கும். ஸோ அது முதல்ல வந்து செக் பண்ணி பார்க்குறேன் கேம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. முதல்ல இதில் ஒரு GTF இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு GTF-ஐயுமே நம்ம லான்ச் பண்ணி பார்க்குறோம். ஸோ GTF-ஐயுமே ஒர்க் ஆகுது பார்த்தீங்கன்னா தெரியும். லான்ச் ஆகிட்டு இருக்கு, ஸ்டோரி மோட் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஸோ விண்டோஸ் லெவல் கிட்டத்தட்ட அந்த லீக் வந்து கிட்டத்தட்ட ஒர்க்கிங் தான், இப்போதைக்கு ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ நல்லாவே ஒர்க் ஆகுது தெரியுது. பட் இன்னும் கேம்குள்ள போல. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கேமே வந்துருச்சு. ஸோ கேம் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த விண்டோஸ் லெவலை பொறுத்த வரைக்கும் கேமே ஒர்க் ஆகுது. நான் இன்னும் MSC ஆஃபர் பண்ணல, எதுவும் இன்ஸ்டால் பண்ணல. அதனால கேம் வந்து எவ்வளோ FPS வருதுன்னு தெரியல. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் ஏதோ இதில் வித்தியாசம் இருக்குதான். பட் ஆனால் பெரிய அளவுக்கு வித்தியாசம் இல்லை. விண்டோஸ் 8.1க்கும் விண்டோஸ் 10க்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருந்தோ அதே அளவுக்கு வித்தியாசம் தான் விண்டோஸ் 10லேருந்து விண்டோஸ் 11க்குமே இருக்கு. ஸோ பெருசாக எதுவுமே இல்லை. லைட்டாக யூஎஸ்ல சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த கார்னர்ஸ்லாம் ரவுண்ட் பண்ணிருக்காங்க. லைக் மேக் மாதிரி கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த அனிமேஷன்ஸ் வந்து எல்லாமே மேக் மாதிரி தான் இருக்கு. ஸோ மேக் மாதிரியான ஒரு என்வரன்மெண்ட்டை கிரியேட் பண்ண பார்க்குறாங்களா அப்படின்னு தெரியல. ஷட் டவுன் பண்ணணும்னா கஷ்டமாக இருக்கு. நான் இங்கே தான் போகிறேன், லெஃப்ட் சைடில் தான் போகுது என் கை. ஆக்சுவலாக இப்போ சென்டரில் நம்ம விண்டோஸ் வந்து கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி வந்து விண்டோஸ் வந்து நம்ம லொகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண அது பெருசாகிட்டே இருக்குது. ஸோ அதோட பொசிஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ மாறிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து தேடி கண்டுபிடிச்சி கிளிக் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. இது சின்ன ஒரு விஷயம் தான். நீங்கள் இது இவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு கேட்கலாம். பட் இது ஒரு சின்ன விஷயம். அண்ட் இருக்கிற பெரிய விஷயம்னா டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணிது. டாஸ்க் மேனேஜர் கிளிக் பண்ணால் நமக்கு ஆக்டிவேட் விண்டோஸ்னு வருது. மேபி விண்டோஸ் ஆக்டிவேட் பண்ணக்கப்புறம் ஒர்க் ஆகுமா என்னன்னு தெரியல. அண்ட் விண்டோஸில் கிளிக் பண்ணி நம்ம டாஸ்க் மேனேஜர் கொடுத்தா வருது. ஸோ அதை மாதிரி இங்கே வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தவிர்த்து இன்னும் சில விஷயங்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் எல்லாத்தோட ஐகான்ஸும் மாறிடுச்சு. அண்ட் மற்றபடி ஓரியன்டேஷன் லொகேஷன் எங்க எது இருக்கும் அதெல்லாம் அங்கங்க தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம எப்பயே நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் அதை பார்த்தீங்கன்னா இங்க ரைட் கிளிக் கொடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ ஓப்பன் ஆகும் இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்லயே. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரைட்டா இந்த விண்டோஸ் 10 அந்த செட்டிங்ஸ் இருக்கு பாத்தீங்களா அங்க போயிடுது. போன விண்டோஸ் 10லயுமே இது கொஞ்சம் கொஞ்சமா அதை டிப்ரிஷியேட் பண்ணிட்டே வந்தாங்க. அண்ட் இதுல பார்த்தா நமக்கு ஒன்று தெரியுது விண்டோஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ல டெவலப்பர் வெர்ஷன் சொல்லிட்டு போட்டிருக்கு. இது ஒரு லீக்னால நமக்கு டெவலப்மெண்ட் போட்டிருக்கு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல இருக்க சில பக்ஸ் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹார்ட் கீல ஒர்க் ஆக பார்க்கலாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ்கேப் தானே. ஹார்ட் கீயுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ்கேப் கொடுத்தா நம்ம டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் ஆகும். டாஸ்க் மேனேஜர் சம்திங் ப்ராப்ளம், அது ஏன்னு தெரியல. மீதியெல்லாம் நான் யூஸ் பண்ணிட்டு சொல்றேன். உங்களுக்கு இதுக்கப்புறமா விண்டோஸ் 10 vs விண்டோஸ் லெவல் அப்படின்ற வீடியோ வேணுமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆஃப்டர் 25th அதை பார்த்தா அஃபிஷியல் ரிலீஸ்க்கு அப்புறமா நான் விண்டோஸ் லெவலை ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்ஸ்டால் பண்றது அப்படின்ற ஒரு வீடியோ பண்றேன். ஸோ இந்த வீடியோக்கு இது போதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இப்பயே புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் விண்டோஸ் லெவல் எப்படி இருக்கு, என்னென்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுக்கப்புறம் நான் நிறைய டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு. சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கணும். ப்ரீமியர் ப்ரோ இதெல்லாம் வந்து இதில் சப்போர்ட் ஆகுது இல்லையா இனிமேல் இன்ஸ்டால் பண்ணா தெரியும். டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி ஆகுது நைட்டு. அடுத்த வீடியோக்கு அதை யூஸ் பண்ணிப்பேன். இந்த விண்டோஸ் 10 விண்டோஸ் லெவல் அது பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஓகே ஸோ இந்த வீடியோக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன், நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணி ஆல்ல வச்சுக்கங்க. அப்போ நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் சீக்கிரமாக உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் அதாவது நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணலாம் pc.nanda. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட புது சேனல் ஜி இன்ஜினியர் கேம் டெவலப்மெண்ட் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதையும் சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நம்மளோட சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் சப்போர்ட் பண்ணலாம். எல்லாமே லிங்க்லாம் கீழே இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அண்ட் நீங்க பிசி பில் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம டீம் கூட பிசி பில் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே நம்ம டீமோட நம்பருக்கு கால் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மூலமாகவும். அண்ட் உங்க அடுத்த வீடியோ பார்க்குற அது வரைக்கும் பாய்.